குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22, 2025 புதன்கிழமை இன்னைக்கு கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காகவும் ப்ளஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 20 அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மேக்ஸ் அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடும். இதில் மொத்தம் 45 டாபிக் 14 டெஸ்ட் நடக்கும். 1000 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இல்லை டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 தேர்வு, ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 3, ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடுக்குறோம். இந்த தேர்வு அக்டோபர் 21ஆம் தேதி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராது. 20ஆம் தேதி தீபாவளி தினத்தன்று அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் விடுமுறையில் இருக்கிறனால அன்னைக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அது இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டாவெல்லாம் சேர்த்து அடுத்த நாளில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? காவலர் வீர வணக்க நாள். ஓகேங்களா? 21 எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21ஆம் தேதி வந்து நடைபெறும். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21 1959 எல்லை பகுதியான லடாக் அருகே உள்ள ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்ற இடத்துல சீன ராணுவம் நடத்திய திடீர் தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த 10 காவல் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா முழுவதும் பல்வேறு சம்பவங்களில் பணியில் இருக்கும்போது வீரமரணம் அடைந்த காவலருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் அக்டோபர் 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காவலர் வீர வணக்க நாள் வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பணியின் போது 191 காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனத்துடைய $15 பில்லியன் முதலீட்டு செயற்கை நுண்ணறிவு மைய கட்டமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திருக்கிறது. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? கூகுள் நிறுவனம் தன்னுடைய செயற்கை நுண்ணறிவு மையத்தை எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில். ஓகேங்களா? அடுத்தது, கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்புத்துறை உற்பத்தி மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா மும்மடங்காக உயர்ந்திருக்குது. இல்லை 1.5 லட்சம் கோடியை வந்து பார்த்திங்கன்னா கடந்திருக்கிறதா அந்த பிரதமர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்ற விமானம் தாங்கி போர்க்கப்பல் கடற்படை வீரர்கள் வந்து திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து கடந்த 2022 தான் வந்து பார்த்திங்கன்னா கடற்படையில் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட முதலாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்னன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த்ங்கிறது என்னன்னு கேட்பாங்க. விமானம் தாங்கி போர்க்கப்பல், அப்படி இல்லைன்னா ஏவுகணை, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் தான் இல்லைனா அணுகுண்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பிசிஎஸ்சில் கேட்குறாங்க. அதனால தான் ஐஎன்எஸ் விக்ராந்த்ன்றது விமானம் தாங்கி போர்க்கப்பல், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வந்து பார்த்திங்கன்னா அதாவது போர்க்கப்பலுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. ஓகேங்களா? அடுத்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா வந்து பார்த்திங்கன்னா விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள். மற்ற ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் மர்மகோவா, ஐஎன்எஸ் சென்னை, ஐஎன்எஸ் இம்பால், ஐஎன்எஸ் கொல்கத்தா, ஐஎன்எஸ் துஷில், ஐஎன்எஸ் தபார், ஐஎன்எஸ் தேஜ், ஐஎன்எஸ் பெட்வா, ஐஎன்எஸ் தீபக், ஐஎன்எஸ் ஆதித்யா ஆகியவை போர்க்கப்பல் தான், விமானம் தாங்கி போர்க்கப்பல் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேத்தக், MH-60R, சீக்கிங் மற்றும் கமோவ் 31 ஆகிய வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்கள், ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள். ஓகேங்களா? அடுத்தது, கடந்த 2014 இருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுவரை 40க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கப்பல் கட்டுப்பாட்டு தளங்களால் கட்டப்பட்டு கடற்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 2014 40க்கும் மேற்பட்ட கப்பல்கள். அடுத்தது அப்படின்னா வரும் அக்டோபர் 31ஆம் தேதி தொடங்க இருக்கிற 2025 ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சணையை வந்து பார்த்திங்கன்னா லோகோ வந்து பார்த்திங்கன்னா கோவா முதல்வரான பிரமோத் சாவந்த் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச செஸ் சம்மேளனத்தினுடைய ஃபிடே சார்பில் வந்து பார்த்திங்கன்னா உலகக்கோப்பை செஸ் போட்டி அக்டோபர் 31 நவம்பர் வரை வந்து நடைபெறுகிறது. ஏறக்குறைய 23 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் நடக்குது. ஓகேங்களா? 2025 உலகக்கோப்பை ஃபிடே வந்து உலகக்கோப்பை செஸ் போட்டி எங்கே நடக்குதுன்னா இந்தியாவில் நடக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 23 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம நடத்துகிறோம். அதனால் அதனுடைய லோகோ ப்ளஸ் வந்து அதுக்கான பாடலையும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இல்லை 82 நாடுகளை சேர்ந்த 206 வீராங்கனைகள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க. இதற்கான லட்சணை பாட்டை வந்து அறிமுகம். இது இந்த உலகக்கோப்பை போட்டிக்கான பாடலை வந்து பார்த்திங்கன்னா தலேர் மெஹந்தி தான் வந்து பார்த்திங்கன்னா பாடியிருக்கிறார். ஓகேங்களா? அவர் ஒரு பாடகர், அவர் வந்து பார்த்திங்கன்னா பாடியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோவாவோட எல்லா டூரிஸ்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் அந்த நாட்டினுடைய பொருளாதார மற்றும் பாதுகாப்புத்துறை முன்னாள் அமைச்சரான
சனே தகாய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா புதிய வரலாறு படைச்சிருக்காரு. ஜப்பானுடைய முதல் வந்து பார்த்திங்கன்னா பெண் பிரதமராக இவங்க பதவியேற்றிருக்காங்க. முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. சனா தகாய்ச்சி, ஓகேங்களா, சனே தகாய்ச்சி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெஸ்ட் பையில் இணையணும் அப்படி ரிப்போர்ட்டிங் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.